ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொத்தமல்லி துவையல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன். அது நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதோட ஒரு டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் தனியா சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 7-8 போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே வறுபட்டதுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே போட்டுக்கலாங்க, இல்லைன்னா மீடியம் சைஸானா 2 சேர்த்துக்கலாம். கூட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுவும் கல்லுப்பு சேர்த்தா கூட கொஞ்சம் நல்லா வதங்கிடும். தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு 3-4 வாட்டி கழுவிருக்கிறேங்க. கழுவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துட்டு அந்த தக்காளியோடவே சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையல் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு, சாதத்துக்கு, களிக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க. டேஸ்டான அருமையான கொத்தமல்லி துவையல் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இப்போது எல்லாமே வதக்கி விட்டுட்டு கூட கொஞ்சம் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திருக்கிறேங்க. ஏன்னா தக்காளி சேர்த்திருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் நான் புளி சேர்த்திருக்கிறேன். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தனியா உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து இருக்கேன்ல, அதுலேயே கூட இதுவும் சேர்த்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ உரலில் தாங்க நான் அரைக்கிறேன். உரலில் அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நான் உரலில் தான் அரைக்கிறேன். எப்போ ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி உரலில் அரைப்பேன், நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும் உரலில் அரைச்சோன்னா. நமக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், கை கால் எல்லாமே. எனக்கும் ரொம்ப பழக்கம்லாம் இல்லைங்க, உரலை அரைச்சி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அரைப்பேன். இந்த மாதிரி எல்லாம் அரைச்சாச்சு, எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாங்க, அரைச்சது எல்லாமே. இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இது துவையலுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும்ன்றதுனால நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
கூட 2-3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது எல்லாமே துவையெல்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு போட்டாச்சு. சூப்பரான அருமையான ஒரு கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே கரெக்டாக இப்படியே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.